இங்க ஏசில கிடைக்காத நிம்மதி அங்கு தாயின் முகத்தை பார்ப்பதில் கிடைக்கிறது என்றால் இது பரக்கத். அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, எனவே அந்த இடங்களை வைத்தல்ல வாரது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஓதுங்க, வீட்டில் குர்ஆன் ஓதுங்க. ஏன் பக்கரா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சூரா பக்கரா சூரா ஓதுங்க, வீட்டில் பரக்கத் உண்டாகும். இதில் நான் ஒரு செய்தியை விளங்கிக் கொள்றேன் என்றால், ஒரு மனிதன் பக்கராவோட நிறுத்தி கொள்ளன்னு அர்த்தம் இல்லை. பக்கரா ஓதுனா பரக்கத் உண்டாகும். ஆனால் அந்த பெரிய சூறாவை ஒரு மனிதன் ஓதுறான்டா என்ன, அதை சில பொழுது அவன் என்ன செய்யறான், விளங்கி தர்ஜமாவோட ஓத ஆரம்பிச்சானண்டா அதில் சுவை இருக்குதானே. ஆல இம்ரானுக்குள்ள கூட்டி போகும், ஆல இம்ரானுக்குள்ள அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் நிசாக்கு கூட்டி போகும், அதுக்கப்புறம் மாயிதா, அன்னா, மாரா, ஃபன்ஃபால், தௌபாண்டு அழைச்சிக்கிட்டே போகும். பாருங்க, நீங்க குர்ஆன் எடுத்து பாருங்க. நான் அலிஃப் லாம் மீம் ஜுஸு ஓதுறோம் தானே, அது தர்ஜமா வாசி பாருங்க. அடுத்து சயகூலு, அதில் என்ன இருக்குது, தில்கர் ரசூல் அடுத்த ஜுஸில் என்ன இருக்குது, லந்தனாலு என்ன இருக்குது, வல் முஹ்சனாத் என்ன இருக்குது, லா யுஹிப்புல்லாஹ் என்ன இருக்குது, வைதா சமியு வலவ் அன்னனா